என் கையில் இருக்கிற இந்த டிவைஸை வச்சு உங்களுடைய லேப்டாப்பையும் கம்ப்யூட்டரையும் ஹேக் பண்ண முடியுமான்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். அதுவும் ₹325 தான் இந்த டிவைஸோடைய காஸ்ட்டே. இது எப்படி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி இதை வச்சு ஹேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ரப்பர் டக்கி அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸ் மிஸ்டர் ரோபோட் சீரியஸ் ரொம்பவே ஃபேமஸ். அதில் சொல்லியிருப்பாங்க இது ரப்பர் டக்கி டிவைஸ். இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சிஸ்டமில் பிளக்இன் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், இந்த ஃபைல்ஸ் உங்களுக்கு காப்பி பண்ணணும், சிஸ்டமையும் கரெக்ட் பண்ணிடலாம், அதுலேருந்து எல்லா ஃபைல்ஸும் காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரப்பர் டக்கி அப்படின்னா என்ன? அது ரப்பர் டக்கி அப்படிங்கிறது ஹேக்ஃபையோடைய ஒரு ப்ராடக்ட். ஸோ அதில் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு $60 வரும், கிட்டத்தட்ட 8,000 9,000 ஆகும். அந்த ரப்பர் டக்கி என்னன்னா ஒரு ஹெச்ஏடி டிவைஸ். ஹெச்ஏடி டிவைஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்க, லேப்டாப்பில் எக்ஸ்டர்னலாக நீங்கள் கீபோர்டு கனெக்ட் பண்ணுறீங்க தெரியுமா, அதுதான் ஹெச்ஏடி, ஹியூமன் இன்டர்ஃபேஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்க்க ஃப்ளாஷ் டிரைவ் மாதிரியே இருக்கும், பட் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு கீபோர்டாக ஆக்ட் ஆகும். அதாவது பென்ட்ரைவ் கீபோர்டு ஆக்ட் ஆகும். அதுதான் ஹெச்ஏடி டிவைஸ். அப்போ என்ன ஆகும்னா கீபோர்டு என்ன ஆகும், டக்குன்னு நிறைய கமெண்ட்ஸ் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸ்கிரிப்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டாக நான் அந்த Arduino அப்படிங்கிற டிவைஸ் பார்த்தேன். இந்த டிவைஸ் ₹325 தான். இது அந்த டக்கி ஸ்கிரிப்ட்ஸுக்கும் இதில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதாவது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இதில் இன்ஸ்டால் பண்ணணும், என்ன மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்து பார்க்கலாம் வாங்க. Chrome ஓப்பன் பண்ணிவிட்டு Arduino டிஜிஸ்டம்ப் டிரைவர்ஸ் அப்படின்னு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இந்த URL டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நம்மக்கிட்ட Arduino அந்த போர்டு இருக்குது. ஸோ அந்த போர்டு நீங்கள் லேப்டாப்பில் ஒர்க் ஆகும்னா இந்த டிரைவர் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ நம்மக்கிட்ட இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல டிஜிஸ்டம்ப் டிரைவர்ஸ் இருக்குது. இதே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணி ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டிரைவர் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ரெண்டாவது நம்ம டிரைவர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட போர்டு இருக்குது. என்ன போர்டு அப்படின்னா Arduino 85, கரெக்டாக Arduino 85 USB டெவலப்மெண்ட் போர்டு தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ். இப்போ இந்த ஹார்ட்வேர் டிவைஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சாஃப்ட்வேரை புஷ் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தேவை. ஸோ அதுக்கு ஒரு கோடு புஷ் பண்ணுறோம், அதுக்கு இன்டர்ஃபேஸ் தேவைன்னா அதுக்கு சான சாஃப்ட்வேர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், Arduino. ஸோ அதுக்கு Arduino சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுத்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, IoT ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மைக்ரோகண்ட்ரோலர் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்க, இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த Arduino கோடு, இந்த மாதிரி Arduino கிட் நிறையவே இருக்குது. இப்போ இந்த விண்டோஸ்க்கு கொடுத்தா டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ண போகிறோம். இது Arduino. ஸோ ஃபஸ்ட்டு டிரைவர் டவுன்லோட் பண்ணியாச்சு, ரெண்டாவது சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுத்து என்னென்னா நமக்கு ஒரு கோடு தேவை. எதுக்குன்னா ஒரு அந்த டிவைஸ்க்கு புஷ் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு கோடு தேவை. அப்போது Arduino 85 பேலோட்ஸ் இருக்குது. ஸோ பேலோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இல்லை Arduino 85 ரப்பர் டக்கி பேலோட்ஸ்னு நீங்கள் கொடுங்க. ஸோ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட குப்பை மாதிரி நமக்கு ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். இதில் எது வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் உங்கள் எண்ணில் நீங்கள் லேர்ன் பண்ண வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே சைபர் கிரைம் ஆக்ட் வரும். அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டின்னு சொல்லி உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ பேக் டோர், இன்ஸ்டன்ஷியல், கீலாகர், பேலோட் ட்ராப்பர், இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம என்னென்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்கிரிப்டை இங்கே டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் தான். இந்த டிவைஸை நீங்கள் வேற ஒரு சிஸ்டமில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சிஸ்டம் கிராஷ் ஆன மாதிரி காமி அப்படிங்கிற ஒரு ஃபேக் ஸ்க்ரீனை நம்ம ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம். இப்போது இதை என்ன பண்ணுறேன், வெரிஃபை ஆல்ரெடி எழுதியாச்சுன்னா காப்பி பண்ணி வச்சுருக்கோம். தென் இதை வெரிஃபை அண்ட் கம்பைல் கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் இதில் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துடும். எதுவும் இஷ்யூ இல்லைன்னா நமக்கு எதுவுமே வராது. இப்போ என்ன பண்ணுறது, அப்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அப்லோட்னு கொடுக்கும்போது எனக்கு இங்கே பிளக்இன் டிவைஸ்னு வரும் பாருங்கள். ஸோ இன்சர்ட் டிவைஸ்னு வரும். இப்போ இன்சர்ட் டிவைஸ், பிளக்இன் டிவைஸ்னா இப்போ அந்த டிவைஸை என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த கூட அதுக்கு வந்துடும். இப்போ அந்த டிவைஸை லேப்டாப்பில் என்டர் பண்ணி பிளக்இன் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு டெமோ பார்க்கலாம் வாங்க ரியலாக. ஸோ நம்மக்கிட்ட இந்த டிவைஸ் இருக்குது. இப்போது இந்த டிவைஸில் தான் நம்ம அப்லோட் பண்ண ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃபேக் பூட் ஸ்க்ரீன் அப்லோட் பண்ணிருந்தோம் தெரியுமா, இந்த ஸ்கிரிப்ட் இதில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது இந்த லேப்டாப்பில் பிளக்இன் பண்ணிவிட்டு தென் ஸ்க்ரீனை பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இப்போ நான் பிளக்இன் பண்ணேன். ஸோ அந்த சவுண்ட் வரும். ஸோ வந்துடுச்சு. இப்போ ரியல் டைம் கேசஸில் இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். பட் இப்போ உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெமோ பர்பஸ்க்காக ஸ்லோவாக நான் டைம் டிலே வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பண்ண வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ரன் ஓப்பன் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் ஓப்பன் ஆகும். தென் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிட்டு தென் இப்போ ஃபேக் பூட் ஸ்க்ரீன் வந்துடும். பட் இது ரியல் டைம் கேசஸில் ஒரு வைரஸ் அப்லோட் பண்ணலாம், ஒரு ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டமை கிராஷ் பண்ணலாம், அப்புறம் ரிவர்ஷல் எடுக்கலாம், அதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம்லேருந்து வேற ஒருத்தருக்கு மெயில் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போது இந்த Arduino 85 அந்த இது ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணி நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க.
இப்போ அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு சும்மா உங்களுக்கு பேசிக் தான் அது. இந்த மாதிரி டக்கி ஸ்கிரிப்ட்ஸ்னே இருக்குது. ஹேக்ஃபைல வந்து நிறைய டக்கி ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. அந்த டக்கி ஸ்கிரிப்டை வச்சு நீங்கள் ஏகப்பட்ட பேலோட்ஸ் இதுலேயே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு வைரஸ் கிரியேட் பண்ணுறது, ஒரு பேலோட் எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒரு ரிவர்ஷல் எக்ஸிக்யூட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். ஈவன் உங்கள் சிஸ்டமில் இருந்து வேற ஒரு சிஸ்டம்க்கு நீங்கள் மெயில் கூட பண்ணிக்கலாம் இந்த டிவைஸை வச்சு. பட் அது அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இப்படி நடந்து முடிஞ்சிடும். இப்போ இந்த விஷயங்களை நீங்கள் ப்ராஜெக்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இதுவே ரியல் டைம் கேசஸில் யாருடைய சிஸ்டம் மேலேயும் யாருடைய பர்சன் மேலேயும் போயிட்டு இதை டார்கெட் பண்ணாதீங்க. ஏன்னா சைபர் கிரைம் ஆக்ட் உங்கள் மேலே வரும். ரெண்டாவது இது வந்து இல்லீகலாகவும் உங்களை வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, எனக்கு கற்றுக்கணும் ஆசை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சீப்பாகவே ஆன்லைனில் கிடைக்குது. நான் வந்து robo.inல வாங்கினேன். அங்கே நீங்கள் வாங்கிட்டு இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி புதுசாக விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.